வட்டியே இல்லாம இலவசமா பர்ச்சேஸ் பண்றதுக்கு கிரெடிட் கார்ட எப்படி யூஸ் பண்றான்னு சொல்லி பார்க்கலாம். அது மூலமா ரிட்டர்ன் சார்ஜஸ் இதுலேருந்து தப்பிக்கிற வழியிலே எப்படின்னு சொல்லி இந்த வீடியோல வந்து நம்ம தெளிவா பார்க்கலாம். கிரெடிட் கார்டு வந்து நெறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அத எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி நெறைய பேத்துக்கு வந்து தெரியறதில்ல. கிரெடிட் கார்ட நம்ம கரெக்ட்டான வழியில யூஸ் பண்ணோம்னா, நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது. அதே வந்து நம்ம பயன்படுத்த தெரியாம வந்து யூஸ் பண்ணோம்னா, அது நமக்கே வந்து பிரச்சனையா வந்து முடிஞ்சிரும். ஸோ அதிக வட்டி வந்து நம்ம கட்டுற மாரி வந்துரும். ஸோ அததான் வந்து சொல்ல வரேன். இப்ப அந்த வட்டி கட்டாம நம்ம எப்படி இதுலேருந்து தப்பிக்கணும்? இத தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வட்டி இல்லா கால அவகாசத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும். நமக்கு வந்து கிரெடிட் கார்ட பயன்படுத்தும்போது ஒரு கிரேஸ் பீரியட் வந்து குடுப்பாங்க. நம்ம 45 நாள்லேருந்து 50 நாட்கள் வரைக்கும் வந்து ஒரு கிரேஸ் பீரியடுன்னு சொல்லி இருக்கும். இது வந்து வட்டி இல்லாத காலம். இந்த கால அவகாசத்த பயன்படுத்தி நாம அடைச்சிட்டோம்னா, நமக்கு எந்த ஒரு வட்டியுமே வந்து இருக்காது. ரூ. 1 கூட வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து வட்டி வந்து செலுத்த வேண்டியதே வந்து இருக்காது. நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூ. 10,000 எடுத்தீங்கன்னா, அந்த ரூ. 10,000 மட்டும் நீங்க கட்டினா போதும். அந்த கிரேஸ் பீரியடுக்குள்ள. அதற்கு மேல வந்து மினிமம் டியூ அதாவது நீங்க மினிமம் டியூ நீங்க செலுத்துற பட்சத்தில தான் ஒரு 5% வந்து நீங்க கட்டினா போதும். அப்படிங்கிற மாரி வந்து உங்களுக்கு காண்பிக்கும். அந்த கிரெடிட் கார்டு ஆப் ஓப்பன் பண்ணும்போதே. அப்படி நீங்க பயன்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 40% நீங்க வட்டி வந்து செலுத்த வேண்டியிருக்கும். அதனால தான் அந்த கிரேஸ் பீரியட வந்து பயன்படுத்துங்க அப்படிங்கிறது. அதே மாரி ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மளிகை மளிகை பொருளு, பெட்ரோல் போடுறது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்ஸ் வந்து குடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அதற்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அத பயன்படுத்தணும். அப்படி இல்லன்னா வந்து அது எக்ஸ்பைரி ஆயிரும். அதே மாதிரி இந்த ஹிட்டன் சார்ஜஸ்லேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி பார்த்துரலாம். இப்போ வந்து ஏடிஎம் மூலமா வந்து கிரெடிட் கார்ட பயன்படுத்தி நம்ம பணத்த வந்து எடுத்தோம்னா, அதே மாரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா ஒரு அக்கவுண்ட்டுக்கு கிரெடிட் கார்டில் உள்ள பணத்த நம்ம வட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து செலுத்த வேண்டியது இருக்கும். எடுத்த நாள்லேருந்தே வட்டி செலுத்த வேண்டியது இருக்கும். அது அப்படி நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும் நீங்க செலவு பண்ணீங்கன்னா, அந்த கட்டணத்த வந்து ஹிட்டன் சார்ஜஸ்லேருந்து தப்பிக்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்துரலாம். ஒரு அவசர தேவைக்காண்டி நம்ம ஏடிஎம்ல போயி இந்த கிரெடிட் கார்ட பயன்படுத்தி நம்ம பணம் எடுக்கும்போது, முதல் நாள்லேருந்தே வட்டி வந்து வசூல் பண்ணிருவாங்க. அதே மாரி அபராதமும் வந்து கண்டிப்பா நமக்கு போட்டுருவாங்க. இத வந்து வருடத்திற்கு ஒரு முறை வந்து வசூலிக்கும் ரெனிவல் சார்ஜையும் பார்த்தீங்கன்னா, நாம கவனிக்கணும். இந்த மாதிரி குறிப்பிட்ட தொகைய வந்து நீங்க செலவு பண்ணும்போது, அந்த கட்டணத்த வந்து முழுமையாக ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு, நீங்க வாங்குன பேங்க்லே போயி, அந்த பணத்தை வந்து சுலபமா வந்து சேமிக்க முடியும். மறைமுக கட்டணங்கள வந்து தவிர்க்க, மாதாந்திர ஸ்டேட்மெண்ட் வரும். உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ட வந்து நீங்க பார்க்குறது வந்து நல்லது. அப்படி பார்த்தா தான் ஹிட்டன் சார்ஜஸ் வந்து எதுல வந்து எடுக்குறாங்கன்னு சொல்லி, அது மூலமா வந்து அந்த ஹிட்டன் சார்ஜஸ் எடுக்கிறத வந்து நீங்க அத தவிர்க்க முடியும். அதே மாரி சிபில் மதிப்பெண் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். அ நம்ம கையில இருக்கிற கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கூர்மையான கத்தி போன்றது. காய்கறி வெட்ட வந்து பயன்படுத்துனீங்கன்னா, நமக்கு அது லாபமா வந்து இருக்கும். தப்பான வகையில வந்து யூஸ் பண்ணா, அது வந்து நமக்கு ஆபத்தாவே வந்து முடியும். சரியான டைம்ல வந்து உங்களுடைய கிரெடிட் கார்ட பயன்படுத்தி நீங்க பணத்த வந்து கட்டுனீங்கன்னா, சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். இது சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுற பட்சத்தில நமக்கு ஃபியூச்சர்ல வந்து நமக்கு குறைந்த வட்டியிலே பார்த்தீங்கன்னா, கடன்கள் வந்து கிடைக்கும். இப்படி தான் வந்து இந்த கிரெடிட் கார்டுங்கிற ஒரு வலையில வந்து நாம சிக்காம வந்து இருக்கிறது. இந்த மாதிரி அ விஷயங்கள வந்து பயன்படுத்தினாலே போதும். நமக்கு கிரெடிட் கார்டுங்கிறது வந்து ஒரு வரப்பிரசாதமா வந்து இருக்கும். கிரெடிட் கார்டு பயன்படுத்துறது வந்து கஷ்டங்கிறது வந்து ஒண்ணும் கிடையாது. கிரெடிட் கார்டு பயன்படுத்துறது வந்து ஈஸி. அது சரியான முறையில நான் இப்போ மேற் சொன்ன இந்த வழிகள வந்து பயன்படுத்துனீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது. வட்டி வந்து அதிகமா வந்து செலுத்த வேண்டியதில்ல. அப்படி இல்லன்னா வந்து வட்டி வந்து அதிகமா செலுத்த வேண்டியது இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிங்க. நன்றி.